மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது. சிவகங்கை மாவட்டம் கல்குறிச்சியில் பணியிடை நீக்கம் செய்த ஆசிரியர்களை மீண்டும் பணியில் அமர்த்த கோரி கொட்டு மழையில் மாணவ மாணவிகள் பெற்றோர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் இளையராஜா. வணக்கம் இளையராஜா, எவ்வளவு மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள்? அவர்களிடம் பேச்சுவார்த்தை ஏதேனும் நடைபெற்று வருகிறதா? முழு விவரங்கள். கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள கல்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ளது கல்குறிச்சி அரசு உயர்நிலைப்பள்ளி. இங்கு 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள். இந்த பள்ளியில் கணிதம் ஆசிரியராக பணிபுரிந்து வந்த சாந்தையா மற்றும் ராஜா இவர்கள் பள்ளி மாணவர்களை தப்பாக வழிநடத்தியதாக பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் ஒரு மீது பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் உட்பட பல குற்றச்சாட்டுகளை எழுத்துப்பூர்வமாக மானாமதுரை வட்டாட்சியர் மற்றும் சிவகங்கை முதன்மை கல்வி அலுவலர்களிடம் புகாராக கொடுத்துள்ளனர். இதன் அடிப்படையில் நேரடி விசாரணை மேற்கொண்டதில் குற்றச்சாட்டுகள் உறுதியானதை தொடர்ந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலமுத்து நேற்று இருவரையும் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்தார். இந்நிலையில இன்று காலை இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆசிரியர்களை பணியில் அமர்த்த கோரி அந்த பள்ளியில் படித்து வரும் ராஜா மற்றும் சாத்தியா அவர் வகுப்புகளில் படித்து வரும் 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பெற்றோர்களுடன் கொட்டும் மலையிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க. 4 மணி நேரமாக இந்த போராட்டம் நடந்து வருகிறது. மாணவர்கள் தரப்புல ஆசிரியர்கள் மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டிய கோரிக்கையை எழுப்பி வர்றாங்க. ஆனா இந்த பள்ளியில பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாதங்களாகவே மாணவர்களுக்கிடையும் ஆசிரியர்களுக்கிடையும் சண்டைகள் அதிகமாக வந்திருக்கு. ஆசிரியர்களுடன் தனிப்பட்ட மோதல் போக்கு காரணமாக மாணவ மாணவிகளை பகடைக்காயா பயன்படுத்தி பள்ளியை நடத்திவிடாமல் பல்வேறு பிரச்சனைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இது குறித்து மாவட்ட ஆசிரியர் விசாரணை மேற்கொண்டு என்ன உண்மை என்று அறிந்து இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கிராம மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி இளையராஜா. அதைத்தான் சொல்றேன். ஒரு கையப்பிடிக்க சும்மா சொல்றேன். அந்த மாதிரி சொல்லுவாங்க. யாராவது ஒரு நடவடிக்கை இருக்கும்பா ஒவ்வொன்றா தான் கொடுத்துருக்கா. நீங்க சின்ன சின்ன பிள்ளை ரொம்ப விஷயத்துக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அப்போ என்ன ஒன்று தாசில்தார் நம்புறீங்க. இந்த தாசில்தார் இந்த காவலர்கள் உலக மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது.